திமுக ஸ்டாலினுடன் காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. கிரிஷ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை, எம்என் ஹெக்டே உள்ளிட்டோர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கும் நிலையில் தற்போது அதற்கான பேச்சுவார்த்தை குழு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரசின் குழு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், காங்கிரஸ் சார்பில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், திமுக சார்பில் யாரெல்லாம் இந்த ஆலோசனை குழுவில் பங்கேற்றிருக்கிறார்கள்? வேதவழி, திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்ட குழுவினர் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பாக ஏற்கனவே 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அண்ணா அறிவாலயத்தில் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய விருப்ப பட்டியல், அதே போன்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் 25 தொகுதிகள் கிடைக்கப்பெற்றது. இந்த முறை தங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வலியுறுத்த இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருமே இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் என்ற விருப்பத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், கூடுதலான தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று முதல் கட்டமாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் விருப்பமான தொகுதிகளுடைய எண்ணிக்கை பட்டியலும் வழங்குவார்கள் என்று காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது சந்திப்பு அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. வேதவழி, கடந்த முறை 25 தொகுதிகள், இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருக்கிறார்கள். விருப்ப தொகுதிகளாக எந்தெந்த தொகுதிகளை எல்லாம் கேட்பதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது? கடந்த முறை எந்தெந்த தொகுதிகளை கேட்டிருந்தார்கள்? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதில் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம், குறிப்பாக தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருப்பதாக சில பட்டியல்களை அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். கடந்த 4 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுடைய இந்த பட்டியலை அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுடைய விருப்ப தொகுதிகள் எண்ணிக்கையை தயாரித்திருப்பதாகவும் அதை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அவர்கள் வழங்குவதாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளும், கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள், தற்போது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. இந்த எண்ணிக்கையெல்லாம் சேர்த்து அந்த விருப்ப தொகுதிகளாக வழங்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. வேதவழி, இப்ப கூடுதல் தொகுதிகள் எனும் போது என்னென்ன காரணங்களை காங்கிரஸ் கட்சி முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது? ராஜ்குமார், காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகளுடன் பேசியிருக்கக்கூடிய அடிப்படையிலும், அதே போன்று இந்த சந்திப்புக்கு முன்னதாகவே சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு மாநில நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 15 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்று வரக்கூடிய சூழல், இந்தியா கூட்டணியோடு இணைந்து காங்கிரஸ் கட்சி பணி செய்து வரக்கூடிய பணிகள் குறித்தும், தற்பொழுது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள், அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் பல இயக்கங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் கட்சிக்கு இது சாதகமாக இருக்கக்கூடிய சூழலும் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தெரிவிக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும், அந்த எண்ணிக்கையும் விருப்ப தொகுதி பட்டியலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் இந்த முதல் சந்திப்பிலேயே அவர்கள் வலியுறுத்துவதற்கான திட்டமிடலுடன் அதற்கான பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளை கருதுகிறது ராஜ்குமார்?
காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளினுடைய எண்ணிக்கை விவரமும் அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை அவர்கள் விருப்ப தொகுதிகளாக காங்கிரஸ் கட்சி சார்பாக கொடுத்திருக்கார்கள். குறிப்பாக எப்பொழுதுமே கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய இடம். கன்னியாகுமரி தொகுதியில் அவர்களுக்கான செல்வாக்கும் திருநெல்வேலி, தென்காசி போன்ற இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த தொகுதியெல்லாம் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலை அவர்கள் கொடுக்கிறார்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும், அதே போன்று அறந்தாங்கி, பொன்னேரி, ஓசூர் இது போன்ற இடங்களெல்லாம் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த தொகுதிகளெல்லாம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற விருப்ப பட்டியலை அவர்கள் தயார் செய்து கொடுத்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே இதையெல்லாம் காங்கிரஸ், அதே போன்று குறிப்பாக திருத்தணி, செய்யாறு, ஆத்தூர், சங்ககிரி, நாமக்கல் போன்ற தொகுதிகள் எல்லாம் பட்டியலில் இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. இதையெல்லாம் தயார் செய்து திமுக தலைமையிடம் இன்று வழங்குகிறாங்க. ராஜ்குமார், கடந்த முறை விட கூடுதல் தொகுதிகளை கேட்பது காங்கிரஸோட நிலைப்பாடாக இருந்தாலும் திமுக அதற்கு உடன்படுகிறதா? ஏன்னா பீகார் தேர்தலில் அவங்க ஏதேனும் சுட்டிக்காட்டி இந்த இவ்வளவு தொகுதி தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் திமுக இருக்கா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பீகார் மாநில தேர்தல் முடிவுகளும் அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடவடிக்கையும் வாக்காளனுடைய மனநிலையும் மாறுபட்டுதான் இருப்போம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் தெரிவித்து வருகிறார்கள். எனவே பீகார் தேர்தலினுடைய முடிவுகள் தமிழகத்திற்கான அந்த சூழலை இங்கு ஏற்படுத்தாது. தமிழகத்தினுடைய தேர்தல் நடவடிக்கை மக்களினுடைய வாக்காளர்களுடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும். எனவே தமிழகத்தில் இந்தியா கூட்டணியுடன் திமுக, காங்கிரஸ் இருக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த விருப்பத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளும் மாநில செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் கூடுதல் தொகுதிகள் என்ற ஒரு எண்ணிக்கை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும். குறிப்பாக மாநில நிர்வாகிகள், தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணிக்கையில் இருப்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய சந்திப்பில் பேசுறாங்க. அதே நேரம் ராஜ்குமார், சில தமிழ்நாட்டில் பரவலா சில இடங்கள்ல இல்ல காங்கிரஸுக்கு கொடுக்க கூடாது, திமுக இங்க கொஞ்சம் வலிமையா இருக்கு அப்படின்னு திமுக உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் சொல்றதை பார்க்க முடியுது. இதை ரெண்டு தரப்புமே ரெண்டு தலைமையுமே எப்படி எதிர்கொள்ள போகுது? அது பற்றி ஏதேனும் விவாதிக்கப்படுதா? பாலா, தற்போதைய சந்திப்பு முதல் கட்டமாக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. முதல் கட்ட சந்திப்பிலேயே தொகுதிகளுக்கான எண்ணிக்கை இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. 3-4 கட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் திமுக கூட்டணியிலிருந்து தெரிவிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டவுடன் 2 முறை பேச்சுவார்த்தை குழு காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்ட 5 பேர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை, விருப்பமான தொகுதிகள் உள்ளிட்டவைகள் பேசுகிறார்கள். மாநில தலைமையோடு தங்களுக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சி தமிழக அளவில் என்ன விரும்புகிறது, எவ்வளவு தொகுதிகள் வேண்டும், என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கினால் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்ற பட்டியலை அவர்கள் பேசுகிறார்கள். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சில மாறுபட்ட கருத்து உள்ளிட்டவைகள் அனைத்தும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை இறுதி செய்யப்படும் போது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மாநில அளவில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் ஒட்டுமொத்தமாக தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் விருப்ப தொகுதிகளும் பேசுகிறார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம், 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை கூடுதலாக வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்று திட்டமிட்டால் கூட 40 தொகுதிகள் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கிறது. எனவே கூடுதலான தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்ற கருத்தை தான் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.